ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ஹென்னா பேஸ்ட்டு, அதாவது டயர்லெஸ்க்கு அப்புறம் ஹென்னா பேஸ்ட்டு வந்து எப்படி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலான்னு பார்க்கலாம். பவுல் மேலே இருந்த பிளாஸ்டிக் கவர், ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம டயர்லெஸ் ப்ராசஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணலாம். இப்போ வந்து மேலே வந்து ப்ரௌனாக இருக்கா, டயர்லெஸ் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே பாருங்கள், க்ரீன் தெரியுதா? இப்போ டயர்லெஸ் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. நீங்கள் இது போல் தான் செக் பண்ணணும், டயர்லெஸ் ஆகிடுச்சா இல்லையான்னுட்டு. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தது வந்து இந்த ஹென்னா பேஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து கம்மி குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால 10 to 15 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்துடும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இடையில தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். அதை வந்து நான் ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் ஹென்னா பேஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ஃப்ளோவாக ஒரே சைடாக அழகாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா ஒரு ஃப்ளோ வரும். மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அப்பப்போ ஸ்பேட்சில் வந்து ஹென்னா பேஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்தோம்னாக்கா நமக்கு தெரியும் எப்படி நல்லா ஃப்ளோ இருக்கா, எப்படி என்ன இதுன்னுட்டு. இது போல் கொஞ்சமாக, நிறையலாம் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆஃப் ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். நல்லா பேஸ்ட்டை வந்து டீப்பாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண தான் நல்ல கன்சிஸ்டன்சி, அதாவது நல்ல ஃப்ளோ இருக்கும். நம்ம போடும்போது வந்து நல்லா ஒரு ஃப்ளோவாக நீட்டாக போயிட்டே இருக்கும். ஒரு லைன் போட்டோம்னாக்கா நம்ம ஸ்டாப் பண்ணால் தான் அது நிற்கும். அது வரைக்கும் ஒரு ஃப்ளோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். அதுபோல் நீட்டாக ஒரு லைன்லாம். நான் வந்து 50 கிராம் எண்ணெய் பவுடர், அதனால நான் கையில் மிக்ஸ் பண்ணுறேன். 50 கிராம், 100 கிராம், 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கு கீழே இருக்கிற குவான்டிட்டிலாம் கையால் மிக்ஸ் பண்ணலாம். அதை விட நம்ம அதிகமாக பல்காக பண்ணுறோன்னாக்கா கையால் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதுக்கு வந்து மிஷின் வாங்கிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பவுலை பிடிச்சிட்டு ஒரு கையில் ஸ்பேட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஃப்ளோ பார்க்குறீங்களா? இந்த ஃப்ளோ நல்லா இருக்குது. இருந்தாலும் இன்னொரு லிட்டில் வாட்ரு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா ரொம்ப நேரம். நான் வந்து இடையில வந்து வீடியோ கட் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் காட்டியிருக்கேன். வீடியோ லாங்காக இருக்கக்கூடாதுன்றதுனால ஷார்ட்டாக இருக்கணும்னுட்டு அதாவது வாட்டர் இவ்வளோ தான், பட் மிக்ஸ் பண்ணுற டைமிங் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒவ்வொரு கன்சிஸ்டன்சி, அதாவது ஒவ்வொரு ஃப்ளோவில் வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி வச்சுருப்பாங்க, நல்லா திக்காக பேஸ்ட் இருக்கிற மாதிரி. ஒருத்தவங்க மீடியமாக வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க கொஞ்சம் வாட்டரியாக வச்சுருப்பாங்க. நமக்கு எந்த மெத்தடில் பிடிச்சிருக்கோ, நமக்கு எந்த மெத்தடில் கோன் போட ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்றப்பல நீங்கள் கோன் பேஸ்ட்டு வந்து, அதாவது எண்ணெய் பேஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து கையில் டிப் பண்ணி இப்படி பண்ணி பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதை தான் சொல்லுவாங்க. நல்லா நீட்டாக லென்த்தாக வருதா, இது போல் இருந்துச்சுனாக்கா நல்ல பவுடர், அதாவது ஹென்னா பவுடர் வந்து ரொம்ப நல்ல பவுடர்னு சொல்லுவாங்க. நல்ல டீலராக பார்த்து எண்ணெய் பவுடர், ஆயில் எல்லாம் எசென்ஷியல் ஆயில் எல்லாம் வாங்கி வச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ளோ நீட்டாக லென்த்தாக போகுதா, இது போல் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.